வணக்கங்க. இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். நேற்று ஷாப்பிங் போய்ட்டு வர வழியில் மரவள்ளிக்கிழங்கு விற்றுது. அதில் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதில் பாதி எடுத்து அடை செய்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி பாதியை நல்லா தோல்லாம் சீவிட்டு பீட்ரூட் துருவலில் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீட்ரூட் துருவலில் நல்லா துருவி எடுத்து வச்சுட்டேன். அதை நல்லா அழுத்தி புழிஞ்சிங்கன்னா பால் மாதிரி வரும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பாலெல்லாம் எடுத்துருங்க. அப்போ தான் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். பாருங்கள், இப்போ மரவள்ளிக்கிழங்கு உதிரியாக பூ மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே இதே போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல உதிரியாக இருக்குது. இதில் நம்மளாம் ரவை இருக்குல்ல, ரவை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கிளறி அமுக்கி ஊற வச்சிடலாம். ரவை போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதோடு இல்லாமல் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நம்ம சுக்கும் ஏலக்காவும் போடுவேன் இல்லையா, அப்போ தான் நெஞ்சு கறிக்காமல் இருக்கும். ஏலக்காய் நல்லா வாசனையாக இருக்கும். சுக்கு ஸ்வீட் சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கும் இல்லையா, அந்த நெஞ்சு கறிப்பு இது வராமல் இருக்கிறதுக்காக தான் சுக்கு போட்டிருக்கேன். இது நல்லா அமுக்கி ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். சுக்கு, ஏலக்காய், வெல்லம், தேங்காய் இது 4 சேர்ந்ததுன்னா அந்த ஸ்வீட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஊறின ரவையும் மரவள்ளிக்கிழங்குலையும் நல்லா 1 கப்பு ஃபுல்லாக தேங்காய் பூ போட்டு அந்த தேங்காய் பூவும் மரவள்ளிக்கிழங்கும் லேசாக பிசைஞ்சு கொடுத்த மாதிரி பிசைஞ்சு அமுக்கி ஊற வச்சிங்கன்னா ரவை சீக்கிரமாக நல்லாவே ஊறிடும். ரவை நல்லா ஊறினா தான் கொழுக்கட்டை பிடிக்க வரும். ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் நல்லா பெரிய ஒரு உருண்டை வெல்லம் எடுத்து அதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இது பொங்கலுக்கு வாங்குகிற பாகு வெல்லம், அதனால் கல்லுலாம் இருக்காது. அதனால் நேரடியாகவே துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கப்பு அளவுக்கு போட்டுடலாம். போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி தட்டில் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். இப்போ ஒரு இட்லி சுடுற பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இட்லி தட்டில் நெய் தடவிருக்கேன். அதில் இதை வரிசையாக அடுக்கி வச்சு வேக வச்சிடலாம். மரவள்ளிக்கிழங்கு 5 நிமிஷத்தில் வெந்துடும். சீக்கிரமாக வெந்துடும். எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் பீட்ரூட் துருவுனதுனால பெரிய பெரிய பீஸாக இருக்குது. அதனால் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, உடைச்சிடுற மாதிரி இருந்தது. நீங்கள் கேரட் துருவுறதில் துருவி செஞ்சு பாருங்கள், நல்லா கொழுக்கட்டை பிடிக்க வரும். இல்லைன்னா லேசாக மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு கொழுக்கட்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் ஓட்டிட்டிங்கன்னா தோசை மாவு மாதிரி ஆகிடும். பரவாயில்ல, அடை தோசையாக ஊற்றிக்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.